கொல்லம் ஆண்டு 1016 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அரிகோபால சீசர் அவர்கள் இரவில் ஐயாவை வணங்கி இறை ஞானத்தோடு இறை நினைவோடு இறை துயிலில் அவர் இருந்து கொண்டிருக்கும் போது ஐயா அவர் அருகே சென்று அன்போடு அவரை எழுப்புகிறார். எழுப்பி, மகனே அரிகோபாலா, நான் இந்த கலியுகத்தில் எடுத்த இந்த வைகுண்ட அவதாரத்தை இந்த உலக மக்கள்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் ஒரு நூலை வகுக்க எண்ணுகிறேன். இந்த நூலை நீயே எழுத வேண்டும். ஆனால் இந்த நூலில் என்ன என்ன எழுத வேண்டும் என்பதை நான் உன் அகம் இருந்து அருளுவேன். நான் அருளுவதையெல்லாம் நீ எழுது என்று ஐயா உத்தரவு கொடுத்ததோடு அந்த நூலை எழுதுவதற்கு ஏரணியும் என்கின்ற ஒரு சீரையும் ஐயா எடுத்துக் கொடுத்து, இதையே தொடக்கமாக வைத்து நீ இந்த நூலை எழுது. அதற்கு பின் உன் அகமே இருந்து என்ன என்ன எழுத வேண்டும் என்பதை நானே சரிசமனாய் வகுப்பேன் என்று ஐயா உத்தரவு கொடுக்கிறார். ஐயாவின் உத்தரவினால் கிடைக்கரிய பாக்கியம் பெற்ற அரிகோபால சீசர் ஐயாவின் பாதத்தில் முழுமையாக சரணடைகிறார். ஐயாவே தஞ்சம் என்கிறார். தம்மால் எதுவும் முடியாது என்கிறார். ஐயா உரைப்பதை அடியேன் எழுதுவது எப்படி அமையும் என்றால், ஒரு ராஜ நடையிட்டு வருகின்ற யானைக்கு நிகராக எந்த வகையிலும் அன்றில் பறவையின் நடை அமைந்து விடாது. ஒரு நாட்டின் சேனையானது வீறு கொண்டு வருவது போன்று வரிசையாக சிற்றெரும்பு வந்தாலும் அதற்கு நிகராகிவிட முடியாது. குயில் இனிமையாக கூவுவதை போன்று கூகையால் எந்த காலத்திலும் கூவிவிட முடியாது. அழகாக ஆடுகின்ற மயிலுக்கு இணையாக வான்கோழியால் ஆட முடியாது. சுவையாக தேனீக்கள் ரசம் வைப்பதை போன்று கடந்தையால் எந்த காலத்திலும் தேன் போன்று ரசத்தை வைத்துவிட முடியாது. அதுபோல் ஐயா சொல்வதை அடியேனால் எழுத முடியாது. எனவே ஐயாவே சொல்வதும் ஐயாவே எழுதுவதும் எல்லாம் ஐயாவாலே நடக்கிறது என்று சரணாகதி அடைகிறார் அரிகோபால சீசர். தம்பிரானான இறைவன் சொல்ல எதற்கும் திக்கற்ற எதுவும் தெரியாத தமிழனாகிய நான் எழுதுகிறேன். இவ்வாறு எழுதுவதற்கு ஈசன் அருள் புரிய வேண்டும். இந்த கதைக்கு எந்தவித குறையும் இல்லாமல் பரமேஸ்வரி தாய் காக்க வேண்டும். ஈசன் மகனான விநாயக பெருமான் இந்த கதைக்கு எந்த விதமான தோஷமும் வராமல் வல்வினைகள் சூழாமல் காக்க வேண்டும். எந்த விதமான கால கிரகங்களாலும் இதற்கு தடைப்பட்டு விடக்கூடாது. எந்த விதமான சஞ்சலங்களும் வரக்கூடாது என வாழைக்குரு காக்க வேண்டும். இப்படி எல்லா நாமங்களிலும் ஒரே இறைவனே இருக்கிறான் என்பதை உணர்த்த எல்லா நாமங்களிலும் இறைவனை அழைத்து இறைவன் தமக்குள் குடிகொள்ள வேண்டும் என்று கூறி அழைத்து அரிகோபால சீசர் எழுத ஆரம்பிக்கிறார்.